ஒரு நாணயம் ஒரு நாட்டின் வரலாற்றை கூறும் சிறந்த ஆசிரியன். அந்த வகையில் பிரித்தானியா, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து போன்ற நாடுகளில் 1982ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு பல சிறப்புகள் அமைந்த 20 பென்ஸ் நாணய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன். இதன் வடிவமைப்பு, தொழில்நுட்ப சிறப்பம்சங்கள் மற்றும் அரச மரபுகளை பிரதிபலிப்பதால் இந்நாணயம் தனித்துவம் பெற்றதாக காணப்படுகின்றது. இந்த நாணயத்தின் இன்னொரு சிறப்பு எழுகோண வட்ட வடிவில் இந்நாணயம் காணப்படுவதே ஆகும். இந்த அமைப்பு பார்வையற்றவர்களும் எளிதில் அடையாளம் காணும் வகையில் உருவாக்கப்பட்டதாகும். இது சமூக பொறுப்புணர்வுடன் செய்யப்பட்ட ஒரு வடிவமைப்பாகும். இந்த நாணயம் செம்பும் நிக்கல் கலவையும் கலந்த கலவையாகும். இதன் நிறை 5 கிராமாகவும் விட்டம் 21.4 மில்லிமீட்டராகவும் கொண்டு காணப்படும் அற்புதமான அரிய நாணயம் என கூறினால் அது மிகையாகாதுதான். இந்த நாணயத்தின் முன்பக்கம் வலது பக்க முக அமைப்புடன் எழுங்கோண வட்ட அமைப்பு கொண்ட அமைப்பின் உள்ளே கம்பீரமாக காட்சியளிக்கும் ராணியின் உருவப்படமே இதுவாகும். இவர் 1926ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி பிறந்து 70 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்து 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் திகதி தனது 96 வயதில் மரணித்த ராணி ஆவார். கால மாற்றங்களுக்கு ஏற்ப அரச மரபை வழிநடத்தி சென்ற ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஆளுமை ஆவார். இவரின் உருவத்தை சுற்றி எலிசபெத் II எனவும் மேலும் லத்தீன் எழுத்துக்களில் DGREGFD என எழுதப்பட்ட எழுத்துக்களை அவதானித்தால் DG என்பது டைக்ரேசியா, அதாவது கடவுளின் அருளால், REG ரெஜினா ராணியின் பெயர், FD விடை டிபென்சர், அதாவது மதத்தின் பாதுகாவலர். இதன் பொருள் கடவுளின் அருளால் ஆளும் மதத்தின் பாதுகாவலரான 2ஆம் எலிசபெத் ராணி என்பதை குறிக்கிறது. ராணியின் உருவப்படத்தை ஆர்னால்ட் மேச்சின் வடிவமைத்துள்ளார். இவ்வுருவம் எளிமை, மரியாதை, அரச கௌரவம் என்பவற்றை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதாகும். நாணயத்தின் மறுபக்க அமைப்பு 20 பென்ஸ் என்ற மதிப்பு 1982 என்ற ஆண்டும், அதாவது நாணயத்தின் மதிப்பும் அச்சிடப்பட்ட ஆண்டையும் குறிக்கிறது. இந்த நாணயத்தில் விசேடமாக அரச கிரீடம் பொறிக்கப்பட்டுள்ளது. அரச கிரீடம் என்பது பிரித்தானிய அரச அதிகாரத்தின் மிக முக்கிய சின்னமாகும். இது மகாராணியின் இறையாண்மை, சட்டப்பூர்வ ஆட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை குறிக்கின்றது. அதாவது அரசின் அதிகாரம், சட்டம் மற்றும் ஒழுங்கு, வரலாற்று தொடர்ச்சி, அரச குடும்பத்தின் மரபுரிமை என்ற கருத்தையும், அரசின் பாதுகாப்பு குடையின் நாடு இயங்குகிறது என்பதையும் நாணயத்தின் சட்டப்பூர்வ மதிப்பை உறுதிப்படுத்துவதாகவும் அமைகின்றது. அரச கிரீடத்தின் கீழ் அரச ஒற்றுமை, சமாதானம், தேசிய ஒருமைப்பாடு, அரச வம்சங்களின் ஒன்றிணைவு, மரபு மற்றும் வரலாற்று தொடர்ச்சியை குறிக்கும் சின்னமாகவும், இங்கிலாந்தின் தேசிய மலராகவும் கருதப்படும் ரோஜா மலரின் அடையாள சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. ரோஜா மலரின் சின்னம், கிரீடம் என்பவற்றை வில்லியம் கார்ட்னர் வடிவமைத்துள்ளார்.
அரச கிரீடம், ரோஜா மலர் என்ற இரு சேர்க்கை பொருளும் அரச அதிகாரத்தின் கீழ் நாட்டின் ஒற்றுமை பாதுகாக்கப்படுகின்றது என்பதை குறிக்கும் ஆழமான கருத்தாக அமைகின்றது. எத்தனையோ உலக மக்களின் கைகளில் தவழ்ந்த இந்த நாணயம் 1982 ஆண்டு பிரித்தானிய 20 பென்ஸ் நாணயம் ஒரு சாதாரண பண மதிப்பை தாண்டி ஒரு நாட்டின் வரலாற்றை, கலாச்சார அடையாளத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. நாணயங்கள் பேசாது, ஆனால் அவை ஒரு நாட்டின் கதையை மௌனமாக சொல்லிக் கொண்டேதான் இருக்கும். இன்றைய பணம் நேற்றைய வரலாறு. மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.